நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாகத்தான் இருப்பீங்க. காலங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே மாறும் இயல்புடையது. நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாகத்தான் இருப்பீங்க. நம்ம இயற்கையாகவே சிலர் குறை சொல்லுகிற வழக்கத்தோடே இருப்பாங்க. அவங்க வேணும்கூட்டே அதை செய்கிறதில்ல. அவங்க அம்மா அப்பா அப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு தாத்தா அப்படி அவங்க பரம்பரை பரம்பரையாகவே இயற்கையாகவே அந்த குணம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்க குறை சொல்கிறது தான் அவங்க குணமாகவே இருக்கும். அது அவங்க வேணும்கூட்டே செய்கிறதில்ல. அது அவங்களுக்குள்ளே இருக்கிற குணம் மாதிரி இருக்கும். அப்படி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குணம் அது அவங்களுக்கு எவ்வளோ தீமையை செய்யுங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை உங்கள் கூட இருக்கிறவங்களில் யாராச்சும் இயற்கையாகவே அப்படிப்பட்ட குணத்தோடு இருந்தாங்கன்னா அதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு அப்படி அவங்கள சுற்றி அப்படி இயற்கையாகவே குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க வழக்கமே குறை சொல்கிறதா தான் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் எத்தனை பேருக்கு இயற்கையாகவே அப்படி குறை சொல்கிறவங்கள பார்த்துருக்கீங்க, கூட இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு. அப்படி இயற்கையாக அந்த குறை சொல்கிறதுனால அவங்களுக்கு நிறையா தீமை தான் இருக்குது. அதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய இப்போ திருக்குறள் என்னென்னா, பல்லார் முன் பயனில சொல்வான் எல்லாராலும் எல்லப்படும் அப்படிங்கிற அந்த திருக்குறளோட அர்த்தத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோயிலில் காங்கிரீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. காங்கிரீட் போட்டுக்கிட்டு இருக்க இடத்துல 2 குரூப்பாக காங்கிரீட் போட்டுறாங்க. 2 குரூப்பாக காங்கிரீட் போட்டுறாங்க. அதில் ஒரு குரூப்பில் உள்ள ஒரு கொத்தனார் எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கார். எல்லாரையும் குறை சொல்லியே வேலையாகிக்கிட்டே இருக்கார். அவர் குறை சொல்லாத ஆளே இல்லை. எல்லாரையும் குறை சொல்லிட்டார். மெல்ல வந்தாங்கன்னா ஏன் மெல்ல வர அப்படின்னு கோவப்படுவார். காங்கிரீட்டு சட்டி நிறைய கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன சட்டி நிறைய கொண்டு வந்துட்டா, இதை வச்சு எப்படி காங்கிரீட் போட முடியும் அப்படின்னு சொல்லி குறை சொல்லுவார். குறைய கொண்டு வந்தால் இப்படி இவ்வளோ குறைய கொண்டு வந்தால் இந்த காங்கிரீட்டை எத்தனை நாளைக்கு போக முடியும், 3 வருஷம் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி குறை சொல்லுவார். குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். நீ என்ன பண்ணாலும் அவர் குறை சொல்லாத ஆளே இல்லை. அப்படியே அவர் குறை சொல்லியே வேலை வாங்குதார். எல்லாரையும் கூட இருக்கணும் எல்லாரையுமே குறை சொல்லி வேலை வாங்குதார். வேலை முடிந்த நேரத்தில் யாருக்குமே அவர் பிடிக்கலை. எல்லாருமே அவர்கிட்ட வேலை செய்கிறதுக்கு சங்கடப்படுதாங்க. அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவன்கிட்ட வேலை செஞ்சால் நம்ம சந்தோஷத்தையே இழந்துருவோமே, நமக்கு எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு அவர்கிட்ட வேலை செய்யறதுக்கே விருப்பம் இல்லை. வேலை செய்கிறதையே அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஆக்கிட்டார். எல்லாரையும் குறை சொல்கிறது தான் அவர் வேலை. அன்னைக்கு ஃபுல்லாக அவர் குறை மட்டும்தான் சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் மற்றவங்க தான் அப்படிங்கிறாரு. ஒரு வேலை சரியாக நடக்கட்டா, ஒரு சின்ன தப்பு அதை போடுறதுல சின்னதாக ஏதாச்சும் ஒரு தப்பு ஏதாச்சும் வரும்போது அதுக்கு காரணம் சுற்றி இருக்கவங்க தான், நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி குறை சொல்கிறாரு. எல்லாத்துக்குமே நேரம் ஆகிட்டு இல்லை. அந்த மாதிரி 2 டீமாக காங்கிரீட் போடுறாங்க. இன்னொரு டீமும் கொஞ்சம் சீக்கிரம் போட்டு முடிச்சுட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் சீக்கிரம் போட்டு முடிச்சுட்டாங்க. எங்கள் டீமும் கொஞ்சம் லேட் ஆகிட்டு, 10 நிமிஷம் லேட் ஆகிட்டு. அதுக்கு எல்லாத்தையும் குறை சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அதனால ஒரு பிரச்சனையும் கூட இல்லை. ஆனால் அதுக்கும் குறை சொல்கிறாரு. எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். நீங்கள் இப்படி இருக்கிறனால தான் இவ்வளோ லேட் ஆகிட்டு பாருங்கள். அந்த அதையே மறுபடியும் சொல்லி அதையே குறை சொல்லிட்டு இருக்காரு. சொன்னதையே திரும்ப சொல்லி குறையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறை சொல்கிறாரு. இதனால் யாருக்குமே அவங்கள பிடிக்காமல் போயிட்டு அடுத்த நாள் காங்கிரீட் போடும்போது அவர் கூட யாருமே வேலை செய்ய விரும்பல. அவர் கூடயா நாங்கள் வேலை செய்யலை, எப்பவும் குறை சொல்லிகிட்டே இல்லை இருப்பார். நம்ம வேலை செய்ய முடியாத வேலை செஞ்சால் குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற அந்த மாதிரி ஆயிட்டு எல்லாருமே வருத்தப்படுறாங்க. அப்படி தான் இருக்கும். அதாவது குறை சொல்கிறதுனால யாருக்குமே அவங்கள பிடிக்காமல் போயிடும். குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்கள யாருக்குமே பிடிக்காமல் போயிடும். அதை தான் அந்த திருக்குறள் சொல்லுது. பல்லார் முன் பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும். எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க எல்லாராலையும் வெறுக்கப்படுவாங்க அப்படிங்கிறத தான் திருக்குறள் சொல்லாமா. நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்கள பாருங்கள், அவங்க எல்லாராலையும் வெறுக்கப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நண்பர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. நண்பர்கள் இருக்காங்களோ இல்லையோ எல்லாருமே அவங்கள வெறுப்பாங்க. அவங்களோட சேரதுக்கே சங்கடப்படுவாங்க. ஏன்னா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களோட சேரதுக்கு எல்லாருமே சங்கடப்படுறவங்களாக தான் இருப்பாங்க. குறை சொல்கிறதுனால தான் எல்லாருமே அவங்கள வெறுப்பாங்க. வெறுத்து அவங்கள ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். குறை சொல்லாமல் இருக்கணும். குறை சொல்கிறது எல்லாருக்குமே இருக்கிற குணம் தான். எல்லாத்துட்டையுமே அந்த குணம் இருக்கும்.
இயற்கையாகவே சில நேரங்களில் நம்ம குறை சொல்லுவோம். ஆனால் ஒரு சிலர் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குறை சொல்றது மட்டும்தான் அவங்க வழக்கமாவே இருக்கு. மத்தவங்கள புண்படுத்திக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படி குறை சொல்றதுனால அவங்க எல்லாருமே அவங்கள வந்து ஒரு இழிவு ஒரு சங்கடமா தான் பார்ப்பாங்க. எல்லாருமே அவங்கள பார்க்குறவங்க எல்லாமே அவங்கள மோசமா தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இவன் அவன் அதாவது ஒரு பிடிக்காதவங்கள பார்த்த மாரியே தான் பார்ப்பாங்க. எல்லாருமே ஒரு எதிர்மறையான மனநிலையோட தான் பார்ப்பாங்க. அப்படி எதிர்மறையான மனநிலையில பார்க்குறதே ஒருத்தருக்கு சங்கடம் தான். ஏன்னா நம்ம எத செய்றோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளால சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னா, நம்மளும் சந்தோஷம் இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தங்கள சுத்தி இருக்கிறவங்கள நல்லா சந்தோஷப்படுத்துறவங்கள நீங்க பாருங்க. அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். நம்ம எத குடுக்குறோமோ அதுதான். இதுதான் உண்மை. நீங்க எப்படி யோசிச்சுக்கிட்டாலும் சரிதான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யாரெல்லாம் தங்கள சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தி வச்சிருக்காங்களோ, அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. இயல்பாவே அவங்க நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலையில இருப்பாங்க. தங்கள சுத்திலும் இருக்கிறவங்கள தங்க வார்த்தையாலேயோ, எப்படியோ சந்தோஷமா வச்சிருக்கிறவங்க, அவங்களும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. நம்ம எத மத்தவங்களுக்கு குடுக்குறோமோ, அதுதான் நமக்கு வரும். இப்ப நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளால டென்ஷனான மனநிலையில, கோவத்தான மனநிலையில, ஒரு புண்பட்ட மனநிலையில இருக்கிறாங்கன்னா, நம்மளும் அந்த நிலையில தான் இருப்போம். நீங்க நல்லா கவனிங்க. யாரையாச்சும் குறை சொல்லி காரியத்த நடப்பிக்கிறவங்கள பாருங்க. அவங்களும் அதே மனநிலையில தான் இருப்பாங்க. யாரையுமே அவங்களும் அதே புண்பட்ட மனநிலையில, அதே டென்ஷனான மனநிலையில தான் இருப்பாங்க. நம்ம எத குடுக்குறோமோ, அதுதான் நமக்கு இதுதான் உண்மை. எப்படினாலுமே இந்த உண்மை மாறவே மாறாது. இதுதான் இயற்கையாவே ஒரு விதிக்கப்பட்ட விதி. நாம என்ன பிறருக்கு கொடுக்குறோமோ, நம்ம என்னத்த பிறருக்கு கொடுக்குறோமோ, அதுதான் நமக்கு கொடுக்கப்படும். நம்ம மத்தவங்களால முக்கியம் இல்லாதவங்களா நடத்தப்பட்டோம்னா, குறை சொல்லி நம்மள பார்க்குறவங்கலாம் ஒரு மாரி பார்த்தாங்கன்னா, நம்ம அத மத்தவங்களுக்கு கொடுக்குறோம்னா, நமக்கும் டென்ஷனான மனநிலையில தான் இருக்கும். அவங்க புண்பட்டுருவாங்க. அதே மாரி நம்மளும் புண்பட்ட மனநிலையில தான் இருப்போம். அதனால குறை சொல்லாம இருக்க நம்ம அத முயற்சி செய்யணும். இயற்கையாவே நமக்குள்ள அந்த குணம் நமக்கு குணம் தான் ஆனாலும், அத நம்ம குறைக்க முயற்சி பண்ணணும். அதுதான் நல்லது. நம்ம இயற்கையான குணம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே விட்டோம்னா, அது மத்தவங்கள புண்படுத்துறதோட மட்டும் இல்லாம, நமக்கும் அது நெறையா பாதிப்ப தான் தரும். அதனால நம்ம அந்த குணத்த கண்டிப்பா விட்டு தான் ஆவணும். விட நம்ம முயற்சி பண்ணி தான் ஆவணும். இயற்கையாவே உள்ள குணம் அது விடுறதுக்கு சங்கடமா இருந்தாலும், அத நம்ம விடுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு, கண்டிப்பா நம்ம அதில ஒரு சின்ன முயற்சி எடுத்து ஆகணும். அப்படிப்பட்ட குணத்தோட ஒருவேளை யாராச்சும் இருந்தோம்னா, அத விட முயற்சி செய்றது தான் நல்லது. ஏன்னா, அப்பனா தான் நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். அத விடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு வலுக்கட்டாயமான ஒரு தீர்மானமான முடிவு எடுக்கணும். ஒரு இயற்கையாவே நம்மட்ட உள்ள குணம்னா, அது போறதுக்கு சங்கடப்படும். நமக்கு கண்டிப்பா தீர்மானமா எடுத்து அப்படி ஒரு முயற்சி பண்ணா தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்க முடியும். அப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க கண்டிப்பா அப்படி ஒரு முயற்சிய செஞ்சு தான் ஆகணும். ஒருவேளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, நீங்க அத நிப்பாட்டி, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு நீங்க அத செஞ்சே ஆகணும். நம்ம அந்த பழக்கத்த அப்படியே விடுறது, உங்களுக்கு அது கேடாக தான் இருக்க முடியும். ஒரு மேன்மையா மத்தவங்க பார்க்குறதே ஒரு சந்தோஷமான மனநிலை. இப்போ ஒரு கபடி விளையாண்ட்டு வராங்க. இப்ப நீங்களே ஒரு காரியத்துல ஜெயிச்சிருக்கிறீங்க. ஜெயிச்சுட்டு வர்ற அந்த மனநிலையே ஒரு நல்ல மனநிலை. நம்ம வருவோம். நம்மள எல்லாரும் அப்படி ஒரு பெருமையா பார்க்குற மாரி ஒரு மனநிலை இருக்கும். அது மனநிலையே ஒரு சந்தோஷமான மனநிலை. அதே மாதிரி தோத்துட்டு வர மனநிலையே ஒரு கெட்ட மனநிலையா இருக்கும். நம்ம ஒரு கபடியோ இப்போ ஏதோ நீங்களோ எதுலயோ விளையாடுறீங்க, இல்ல வேற எதுலயோ தோத்துட்டு வாரீங்க. எல்லாருமே நம்மள இப்போ தோத்த மனநிலையே ஒரு சங்கடமான மனநிலையா இருக்கும். எல்லாரும் நம்மள பார்க்கும்போது நம்ம தோத்ததையே நெனச்சு பார்க்காங்களோ அப்படிங்கிற மாரி ஒரு இருக்கும். ஒரு பெரிய விஷயத்துல நீங்க தோத்துருக்கிறீங்கன்னா அப்படி இருக்கும். அதே மாரி இதுவும் நம்மள ஒரு நல்லவங்களா பார்க்காம, ஐயோ! இவன் வந்துட்டானா அப்படிங்கிற அந்த பார்க்குற மனநிலையுமே நமக்கு ஒரு கெட்ட அதிர்வலைகள ஏற்படும். நீங்க நம்புங்க. நீங்க எத குடுக்குறீங்களோ மத்தவங்களுக்கு, அது உங்களுக்கு அப்படியே திரும்ப கிடைக்கும். அதுதான் இயற்கை. அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட விதி. அதனால மத்தவங்க உங்கள பார்த்து, ஐயோ! அப்டின்ட்டு அவங்க சங்கடப்பட்டு வருத்தத்தோட வந்தாங்கன்னா, அத நீங்க அனுபவிப்பீங்க. ஏன்னா, நீங்க அத அவங்களுக்கு குடுத்துருக்கிறீங்க. அத அவங்க திரும்ப பார்த்து உங்கள பார்க்கும்போது அப்டி நெனைக்கும்போது, அத நீங்க வாழ்க்கையில அனுபவிப்பீங்க. மத்தவங்க உங்கள பார்த்து, ஐயோ! அ இவனா வந்துட்டான், நம்மள புண்படுத்துவானே, நம்மள சங்கடப்படுத்துவானே அப்டிங்கிற அந்த மனநிலையோட நம்மள பார்க்கும்போது, அது நமக்கு சங்கடம் தான். உண்மையிலேயே நம்மள சங்கடப்படுத்தும். அதுதான் இயற்கையின் விதி. நம்ம எத கொடுக்குறோமோ, அத நமக்கு திரும்ப அப்படியே கிடைக்கிறது தான் இயற்கையோட விதி.
அதனால நீங்க சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வைக்கிறது என்னங்கிறத பார்த்து கண்டிப்பா அத முயற்சி பண்ணணும். நீங்க யாரையாச்சும் பார்த்துருப்பீங்களா? உங்க கூட இருக்கிறவங்க, யாரும் தங்களோட சுத்தி இருக்கிறவங்கள இனிமையா, சந்தோஷமா வச்சு அவங்களும் சந்தோஷமா இருக்கிறவங்கள நீங்க பார்த்தீங்கன்னா, அத கமெண்ட்ல சொல்லுங்க. என் கூட அவங்க அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, நீங்களும் அத கமெண்ட் பண்ணுங்க. நம்மளும் அப்படி இருக்கிறது தான் நல்லது. நம்ம சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது தான் நமக்குமே ஒரு சந்தோஷமான நல்ல வாழ்க்கைக்கு காரியமா இருக்கும். குறை சொல்றது எப்பவுமே கேடு தான். குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதாவது குறை சொல்றதுனால ஒரு பயன் கிடைச்சா, அந்த குறை குறையா இருக்கும். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கட்டத்தில குறை சொல்லுவோம். குறை சொல்ற குணம் நம்மட்ட எல்லாருக்குமே இருக்கும். நம்ம மனிதர்கள். உங்ககிட்டயும் இருக்கும், என்கிட்டயும் இருக்கும். குறை சொல்றதுனால ஏதாச்சும் ஒரு நன்மை நடந்துச்சுனா, இப்போ யாரையோ பார்த்து குறை சொல்றோம். அப்படி ஏதாவது தவறு செய்றாங்க. அத பார்த்து குறை சொல்லி, குறை சொல்றதுனால ஒரு நல்ல காரியம், ஒரு நன்மை நடந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனா, சும்மா காரணமே இல்லாம கோவத்தையோ, டென்ஷனையோ இல்லன்னா எரிச்சலையோ காட்டுற விதமா நமக்கு குறை சொல்றது வந்து கண்டிப்பா அது ஒரு கெட்ட காரியம். அந்த காரியம் நம்மள பாதிக்கும். அத நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஒரு காரியத்த நம்மளால எத மத்தவங்க அனுபவிக்கிறாங்களோ, அது நம்ம பாதிக்கும். அதனால நம்ம அத புரிஞ்சுகிட்டு கண்டிப்பா குறை சொல்றத நிப்பாட்டியே ஆகணும். குறை சொல்றத நிப்பாட்டுறது தான் நமக்கு நல்லது. அந்த திருக்குறள்ல மறுபடியும் நான் சொல்லுதேன். "பல்லார் முன் பயனில சொல்லுவான் எல்லாராலும் எள்ளப்படும்." எல்லாரும் வெறுக்கும்படியான குறை சொல்லுகிற காரியங்களையே சொல்லிக்கொண்டே இருக்கிறவன், கண்டிப்பா எல்லாராலயும் வெறுக்கப்படுவான். ஏன்னா, இவன் எல்லாரும் வெறுக்கிற மாரி அவன் பேசியிருக்கிறான். இவனும் எல்லாராலயும் வெறுக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள் சொல்லுது.